بسم الله الرحمن الرحيم. عن أبي سعيد سعد بن مالك بن سنان الخدري رضي الله عنه عن نبي الله صلى الله عليه وسلم قال: كان في من كان قبلكم رجل قتل 99 نفسا فسأل عن أعلم أهل الأرض فدل على راهب فأتاه فقال: إنه قد قتل 99 نفسا فهل له من توبة؟ فقال: لا. فقتله فكمل به 100 إلى آخر الحديث. سيدنا أبو سعيد سعد بن مالك بن سنان رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், கான ஃபீமன் கான கப்லக்கும் ரஜுல், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாய மக்களில் ஒரு மனிதர் இருந்தார். கத்தல 99 நஃப்ஸன், அவர் 99 கொலைகளை செய்துவிட்டார். 99 கொலைகளை அவர் செய்துவிட்டார். அந்த மனிதருடைய மனதிலே ஒரு உறுத்தல், நமக்கு அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பை தருவானா மாட்டானா என்ற உறுத்தல் அவருக்கு ஏற்பட்டு அதை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி ஃபஸஅல அன் அஅலமி அஹ்லில் அர்த், அவர் வாழ்ந்த அந்த பகுதியிலேயே மிக சிறந்த அறிஞர் யாராவது இருக்கிறார்களா, அவர்களிடத்தில் இந்த தௌபா பற்றிய விஷயத்தை விசாரிக்கலாம் என்று அந்த மனிதர் மக்களிடத்திலே கேட்டார். ஃபதுல்ல, அவரிடத்திலே மக்கள் சொன்னார்கள், அலா ராஹிப், ஒரு முற்றும் துறந்த ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார், அவர் ரொம்ப பெரிய வணக்கசாலி. இங்கே வாசகத்தை கவனிக்கணும், ராஹிப் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேடினது சிறந்த ஆளி, சிறந்த அறிஞர். ஆனால் அறிஞர் கிடைக்கல அவருக்கு. ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலி, ஒரு முற்றும் துறந்த ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் போய் கேட்டால் அவருக்கு இந்த மார்க்க சம்பந்தமான விஷயம் தெரியும் என்று சொன்னவுடன் ஃபாத்தா, அந்த மனிதரும் தௌபாவை பெறக்கூடிய ஆசையில் அந்த மனிதரிடத்திலே வந்தார். ஃபக்கால், அவர் சொன்னார், இன்னஹு கத்தல 99 நஃப்ஸன் ஃபஹல் லஹு மின் தௌபா, ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டார், அவருக்கு தௌபா கிடைக்குமா, பாவம் மீட்சி கிடைக்குமா என்று கேட்டார். ஃபக்கால, அவர் ஒரு ஆலிம் அல்ல, அவர் ஒரு படித்து அறிந்த இல்முடையவர் அல்ல, வணக்கத்தில் ஈடுபட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதர். அதனால் அவருக்கு சட்டம் தெரியாது. அவர் எடுத்த எடுப்பில், அடப்பாவி 99 கொலையா, ஒரு கொலை செய்கிறதுக்கே யோசிப்போமாப்பா, 99 கொலை எப்படி செஞ்சால் மன்னிப்பே கிடைக்காது உனக்கு அப்படின்ட்டார். அவர் எடுத்த வேகத்தில் என்ன சொல்லிட்டாரு, 99 கொலையா, உனக்கு மன்னிப்பே கிடைக்காது அப்படின்ட்டார். இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. 99 கொலை செஞ்சவன் தானே, ஒரு கொலை செய்கிறதுக்கு தான் சங்கடமாக இருக்கும், அடுத்த கொலை செய்கிறதுக்குலாம் ஈஸியாக போயிடும். அதே மாதிரி தான் பாவம், ஒரு பாவம் செய்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு தடவை செய்கிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் லேசாக சகஜமாயிடும். அடுத்தடுத்த பாவம்லாம் அவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, எல்லாம் ஒன்று தான், அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இவனுக்கு 99 கொலைன்ற உடனே இன்னொரு கொலை செய்கிறதுக்கு அவனுக்கு பெருசாக தெரியலை. இவர் தௌபா கிடைக்காதுன்னு சொன்னார்ல, வந்த வேகத்தில் அவன் என்ன செஞ்சிட்டான், வால் எடுத்து ஒரே போட்டான். ஏன் 99 இருக்கணும், 100 இருக்கணும், ரவுண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 100வது கொலையும் செஞ்சு முடிச்சிட்டான். ஃபக்கம்மல பிஹி 100, அந்த துறவியை 100வதாக கொலை செய்து பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அப்போ அதுக்கு பின்னால் இவனுடைய மனசில், நம்ம வயசும் போய்கிட்டே இருக்குது, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி கொலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்று சொல்லி மன உறுத்தல் ஏற்பட்டு திரும்ப யாரையாவது விசாரிப்பேன், யாரிடத்திலாவது சென்று எனக்கு தௌபா கிடைக்குமா என்று கேட்கலாம் என்று விசாரித்த போது
அவர் உடனே ஒரு மனிதர் ஃபதுல்ல அலா ரஜுலின் ஆலிமி, ஒரு கற்றறிந்த ஆலிமினுடைய ஒரு தொடர்பு அவருக்கு கிடைத்தது. அவரை பற்றி சொன்னாங்க, ஒரு ஆலிம் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அந்த விஷயத்தை பற்றி, அவர் நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவாருங்க. உடனே ஃபக்கால அவர் என்ன செய்கிறார், நேராக போகிறாரு. அந்த மனிதரிடத்தில் சமூகத்தில் போய் இன்னஹு கத்தல மிஅத்த நஃப்ஸின் ஃபஹல்லஹு மின் தௌபா அப்படின்னு கேட்டார். நான் 100 கொலை செஞ்சுட்டேன், அதாவது ஏறக்குறைய 99 கொலை செஞ்சேன். இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னார். அவரையும் கொலை செஞ்ச உடனே 100 கொலை செஞ்சு முடிச்சாச்சு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டார். ஏற்கனவே அந்த ஆள் 100வது போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்யணும், அவர் ஒழுங்காக நாசூக்காக தான் பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னு சொன்னால் 101 போயிடும், ஒத்தப்படையாக இருக்கட்டும் சொல்லிட்டு. இப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன செஞ்சார், அவர் சொன்னார், நான் நிச்சயமாக உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பு எப்படி உனக்கு கிடைக்காம இருக்கும்? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் வாசல் கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு திறந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக என்ன செய்யும், தௌபா இருக்கு. ஆனால் ஒமை யஹூலு பைனஹு வ பைன தௌபா, தௌபாவுக்கும் உனக்கு மத்தியில் எப்படி அல்லாஹ் வந்து திறப்பட முடியும்? அல்லாஹ் திறப்பட மாட்டான். அவனுடைய இயல்பை என்ன சொன்னால், தௌபா என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நியதி. அதனால் தௌபாவுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், இன்தலிக் இலா அருளின் கதா வக்கதா, இந்த ஏரியாவில் நீ இருக்கக்கூடாது, இந்த ஏரியாவில் நீ இருக்கக்கூடாது. மாறாக நான் ஒரு ஏரியாவை சொல்கிறேன், அந்த ஏரியாவுக்கு நீ போயிடும், அந்த பகுதிக்கு நீ போயிடும். ஃபைன்ன மிஹா உனாசன், அங்கே சில மனிதர்கள் இருக்கிறாங்க. யஅ்புதூன அல்லாஹ தஆலா, அல்லாஹு தாலாவை அவர்கள் வணங்கி வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். ஃபஅ்புதில்லாஹா, அவர்களோடு போய் சேர்ந்துருக்கு. அவர்கள் எப்படி வணங்கிக்கிட்டு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த வணக்க வழிபாட்டிலேயே நீ இரு, அவங்களோட சேர்ந்து என்று அவர் சொன்னார். வலா தர்ஜி இலா அருளிக்க, எந்த காலத்திலையும் உன்னுடைய இடத்துக்கு திரும்பிடாது. நீ இருக்கக்கூடிய இந்த 99 100 கொலை செஞ்சியல்ல, இந்த ஏரியாவுக்கு நீ வந்துடாது அப்படின்றார். ஃபைன்னஹ அருள் சூ, காரணம் நீ தீமைகளில் மூழ்கி போன ஏரியா இந்த ஏரியா, இந்த பகுதி. இந்த ஏரியாவுக்கு நீ வந்தவனே திரும்ப பாவம் செய்யணுங்கிற எண்ணம் தான் உனக்கு வரும், அதனால் வரக்கூடாது அப்படின்றார். உடனே ஃபன் தலக்க ஹத்தா இதா நசஃப தரீக், அவர் சொன்ன உடனே எப்படியோ எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சா போதும்னு சொல்லி பயணத்தை புறப்பட்டார். ஹத்தா இதா நசஃப தரீக், பாதி தூரம் போயிருப்பார். அத்தாபுல் மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. அவருக்கு மௌத்தினுடைய நேரம் வந்துருச்சு. மலக்குல் மௌத் வருகின்ற போது பொதுவாக வந்து மனிதர்கள் வந்து நல்லவங்களாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க, கெட்டவங்களாக இருந்தால் நரகத்தினுடைய மலக்குமார்கள் வருவாங்க. ஃபஹ்தஸமத் ஃபீஹி மலாயிகத்துர் ரஹ்மா வ மலாயிகத்துல் ஆதாப், இவரை ரூஹு வாங்க போகிற நேரத்தில் ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் வந்துட்டாங்க, அதாவுடைய மலக்குமார்களும் வந்துட்டாங்க. 2 பேருக்கும் பிரச்சனை. என்னப்பா இது, இவர் வந்து தௌபாவை எதிர்பார்த்து வந்துட்டார், அதனால அல்லாஹ் தஆலாட்ட தௌபா கிடைச்ச மாதிரி தான், அதனால் நாங்கள் தான் உயிரை வாங்கணும் அப்படின்னு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்கிறாங்க. இல்லை, தௌபாவை எதிர்பார்த்து வந்தாரே தவிர இன்னும் அவர் கடக்க வேண்டிய இடத்த போய் அடையலை, அதனால் இன்னும் அவர் வந்து பாவத்தில் தான் இருக்கிறாரு, வேதனையினுடைய மலக்குமார்களாகி நாங்கள் தான் ரூஹை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லு. ஃபகாலத் மலாயிகத்துர் ரஹ்மா ஜா தாயிபன் முக்பிலன் பி கல்வியில் அல்லாஹ், ரஹமத்துடைய மலக்குமார்கள் சொன்னாங்க, மனம் ஒன்றிய நிலையில் தௌபாவை கேட்டுட்டு வந்துட்டார். வக்காலத் மலாயிகத்துல் ஆதாப், அதாவுடைய மலக்குமார்கள் சொன்னாங்க, இன்னகுலம் யாமல் ஹயன் கத்து, அந்த ஆள்கிட்ட என்னங்க நன்மை இருக்குது, 100 கொலைங்கிற விஷயம் தான் இருக்க விட்டு ஒரு நன்மை கூட இன்னும் செஞ்சு முடிக்கலை. அப்படி இருக்கும்போது அவர் நீங்கள் எப்படி நீங்கள் ரூஹு வாங்குவீங்க? அதாவுடைய மலக்குமார்கள் நாங்கள் தான் ரூஹு வாங்குவோம் அப்படின்ற உடனே ஃபஅத்தாஹும் மலக்குன் ஃபீ சூரத்தின் ஆதமி ஃபஜஅலு பைனம், ஒரு மனித உருவத்தில் ஒரு மலக்கு வந்தார். அங்கே வந்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஹக்கம், ஒரு தீர்ப்பு வழங்கினார். ஃபக்கால சொன்னார், கீசு மா பைனல் அருளைன், அவர் கடந்து வந்த பாதை, கடக்க வேண்டிய பாதை ரெண்டையும் அளந்து பாருங்கள். ஃபைலா ஐயத்திஹிமா கான் ஆதுனா, எது தூரத்தில் கம்மின்னு பாருங்கள். கடந்த பாதை குறைவாக இருந்தால் கடக்க வேண்டிய பாதை தூரமாக இருக்குது,
அதனால் அவர் இன்னும் தௌபாவுக்கு தகுதியானவர் இல்லை. கடந்து விட்ட பாதை அதிகமாக இருக்குது, கடக்க வேண்டிய பாதை குறைவாக இருக்குன்னு சொன்னால் தௌபாவை நோக்கி பயணமான அந்த நேரம் நெருங்கிடுச்சு. அதனால் அவரை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ரூஹ வாங்கலாம் இப்படின்னு தீர்ப்பு வழங்கினார். ஃபக்காசு 2 பேரும் அளந்து பார்க்குறாங்க. ஃபவஜது அதுனா இல்லல் அருந்தில்லதி அராத, எந்த இடத்தை நோக்கி போனாரோ அந்த இடம் குறைவாக இருக்குது. அப்போ கடந்து போன பாதை தூரம் அதிகமாகிடுச்சு, கடக்க வேண்டிய பாதை குறைவாக இருக்குது. அப்போ தௌபாவை நெருங்கிட்டார்னு அர்த்தம். ஃபகபலத்துல் மலாயிகத்துர் ரஹ்மான், எனவே அவரை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ரூஹை வாங்கினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, யாருக்கும் தௌபா கிடையாது அப்படிங்கிற தீர்ப்பு சொல்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இவன் காஃபிர், இவனுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது என்று சொல்லக்கூடிய உரிமை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. எல்லோருக்குமே அல்லாஹுடைய தௌபாவின் வாசல் திறந்திருக்கிறது. நிச்சயமாக தௌபாவுடைய விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது என்பதை நம்ம விளங்கிறோம். அதனால எந்த ஒரு பெரும் பாவத்தை செய்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து கவலைப்படலாம், அவரை எப்படி திருத்தலாம்னு நினைக்கலாமே தவிர அவரிடத்திலோ அல்லது அவருக்கு பின்னாலேயோ அந்தாலா அவன் நரகத்துக்கு தான் போவான், அவன் உருப்படவே மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான், அவனுக்கு நல்ல முகத்தே வராது, அவனுக்கு தௌபாவே கிடைக்காது. இந்த மாதிரியான வார்த்தைகளை நிச்சயமாக நம்ம தவிர்த்துக்கணும். இதில் பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அந்த விஷயத்துக்கு அந்த வார்த்தைக்கு அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் தகுதி இல்லைன்னு சொன்னால் அந்த வார்த்தை நம்ம பக்கமே திரும்பிடும். நவுது பில்லாஹ் மின் தாலிக். அவன் நரகவாதின்னு சொல்லி அவனுக்கு அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கவாதின்னு எழுதி வச்சுருந்தான்னு வச்சுக்கங்களேன், அந்த வார்த்தை நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்க, அல்லாஹ் காப்பாற்றணும், நமக்கு மோசமான மரணம் வரக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு இடத்துல பாவம் செய்கிறான்னு சொன்னால் அந்த பாவத்தை விட்டு தவிர்கிற போது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பகுதியிலே இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழலை மாற்றணும் முதல்ல. ஏன்னு சொன்னால் வெளியே போனோடனே, பள்ளியாசலை விட்டு வெளியே போனோடனே ஏற்கனவே அதுக்கு முந்தின நாட்கள் வரைக்கும் அவன் கூடவே சேர்ந்து விளையாடி இருப்போம், அவன் கூடவே சேர்ந்து ஊர் சுற்றி இருப்போம், அவன் கூடவே சேர்ந்து பலவிதமான தவறுகளை செஞ்சுருப்போம். இப்போ மனசு திருந்திட்டோம், பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. பள்ளியாசல் தொழுதுட்டு வெளியே போகிறாரு, 4 பேர் எவனிப்பான், அவனோட பழகின அந்த கெட்ட வேலைகளுக்கு துணையாக இருந்த நண்பர்கள் தான் வெளியே நிற்பாங்க. டேய் என்னடா பள்ளியாசலுக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஆடா போயிட்டு வருவோம் அப்படிமா, முடிஞ்சு போயிடுச்சு, தொழுதைலாம் முடிஞ்சு போயிடும். அந்த மாமூலை மாற்ற விட மாட்டாங்க, ஷைத்தான் சுற்றி சுற்றி வருவான். அவ்வளவு சீக்கிரத்தில் திருந்ததுக்குரிய ஒரு சூழ்நிலை வராது. அருமையான சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு மனிதன் திருந்தாததற்கு முக்கிய காரணமே சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். நண்பர்கள் வட்டாரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக ஆக்குங்க. உண்மையிலேயே இங்கே நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு நம்ம பிள்ளைகள் வீணாக போகிறதுக்கு காரணம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். நல்ல நண்பர்கள் நல்ல வழியை காட்டுவார்கள், தீய நண்பர்கள் நரகத்துக்கு தான் அழைத்து செல்வார்கள். அந்த மாதிரி மனிதர்கள் திருந்தும் நிலை ஏற்பட்டால் உடனே அந்த ஏரியாவை மாற்றணும், அந்த சுற்றுச்சூழலை மாற்றணும், அந்த பகுதியை மாற்றணும், அந்த நண்பர்களை மாற்றணும். அவங்க கண்ணிலேயே முழிக்காத அளவுக்கு ஏரியா மாறிடும். அப்படி இருந்தால் தான் திருந்த முடியுமே தவிர நிச்சயமாக மாகூலை மாற்றாத வரைக்கும் மனிதன் திருந்த முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் பெரிய எடுத்துக்காட்டாகும். அது என்ன சொன்னார்? நீ இந்த பூமிக்கு திரும்பிடாது, ஒரு இடம் இருக்குது, அங்கே வணங்கி கொண்டே இருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து நீயும் வணங்கி கொண்டே இரு, திரும்ப இந்த ஏரியாவுக்கு வந்துடாது. இந்த வார்த்தை நம் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வார்த்தை. எனவே எந்த நிலையிலும் நாம் பாவத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது, பாவம் சம்பந்தப்பட்ட நம்முடைய நண்பர்களிடத்திலே சேரக்கூடாது. நல்ல நண்பர்களோடு பழகி நல்ல நட்புகளை வளர்த்து நல்ல விதிகளை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான பாதையாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.